நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காலையில் ஒரு 9 மணிக்கு பெய்ய ஆரம்பித்த மழை இப்போ தான் சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு தான் விட்டு நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு மதியமே கேப்சா வந்துச்சு, ஃபுல் அமௌண்ட் வந்துச்சு. சில நபர்களுக்கு காலையில் பார்த்து முடிச்ச அமௌண்ட் வரல, நீங்கள் அடித்து ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. சில பேர் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட்ஸில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய பேருனால அமௌண்ட் அடிக்க முடியாமல் போயிருக்கும். அதனால் நிறுவனம் ஒரே கேப்சாவில் முழுமையான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இப்போ தான் அந்த அப்டேஷன் வந்திருக்குது. யாரெல்லாம் அடிக்காமல் இருக்கீங்க, நான் நைட்டில் தான் அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட்டு அடிக்கலாம். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, மைவி த்ரெட்ஸில் எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு அப்டேஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி மாதிரி ஏதோ ரொம்ப நேரமாக லேட் ஆகிற ஒரு அப்டேஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஃபோன் போட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காதீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ½ விட்டுருங்களேன். இது என்ன அடிக்க முடியாத நேரமாக என்ன? ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வருமானம், அன்னைக்கு லாஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது எல்லாத்துக்குமே. அது சீக்கிரமாக அப்டேஷன் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடித்து அந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னால் முழு தொகையும் வர மாதிரியான ஒரு ஏற்பாடை மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் எப்பயுமே செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் புதிய நபர்களாகட்டும் பழைய நபர்களாகட்டும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மைவி த்ரெட்ஸ் வரவும் விடாது. சரிங்களா? அடுத்ததாக என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, டைம் சேவர் எப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. 10ஆம் தேதி கண்டிப்பாக ஓப்பன் ஆகும், இல்லைனா 1 நாள் 2 நாள் தள்ளி போனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எம்டி சார் சொல்லுவார் வீடியோவில் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானை செஞ்சுக்கலாம். 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு க்ரௌன் மெம்பராக நீங்கள் இருந்து உங்களுக்கு கீழே ஒரு க்ரௌனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைம் சேவருக்கு எலிஜிபிள் ஆகலாம். உங்களுக்கு என்ன டைம் சேவர் தேவையோ அதை நீங்கள் எடுக்கலாம். எல்லோரும் டைம் சேவர் எடுக்கிறதுக்கு க்ரௌன் மெம்பர் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. நல்ல நிறுவனத்தில் நிறைய பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸே வேறு மாதிரியாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை மாற்றமே வேறு மாதிரியாக இருக்குது. சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவிலேருந்து, ஒரு மரம் ஏறும் தொழிலாளியிலிருந்து, ஒரு மீன் பிடிக்கிறவிலேருந்து, துணி தைக்கிற ஒரு டைலர்லேருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்குது மைவி த்ரெட்ஸ். நீங்களும் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. மைவி த்ரெட்ஸில் இன்னமும் குறை சொல்கிற நபர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி கூட காலையில் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, வீடியோ போட்டிருந்தோம், உடனே அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் எந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை நடக்குது அங்கே நாம் 4 கருத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற நபர்களை தான். அவங்க வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் எப்படி தான் சம்பாதிக்கிறது? எல்லா நிறுவனத்தையும் குறைய சொல்லிகிட்டு இருந்தால் அப்போ எப்படி தான் சம்பாதிக்கிறது? மைவி த்ரெட்ஸ் ஆரம்பிச்சனாலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 31 மாதமாக குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா சில நபர்கள். அவங்களாம் ஆரம்பத்தில் நம்பி ஜாயின் பண்ணிட்டு இந்நேரம் அவங்களும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சரி, அது அவங்களோட விருப்பம். நாம் சொல்லி என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது தானே நடக்கும். நாம் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், நமக்கு நல்லதாக நடக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், ஒரே கேப்சாவில் முழுமையான அமௌண்ட் வருது. யாரெல்லாம் காலையிலேருந்து பார்க்க முடியல அவங்கெல்லாம் பார்த்து உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.